மதுரையில் மட்டும் நடராஜர் சிலை கால் மாற்றி ஆடினார். ஏன் தெரியுமா? பழங்காலத்தில் வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்கள் மதுரைக்கு வந்தபோது தொடங்குகிறது. அவர்கள் சிவபெருமானின் அருளை பெற வேண்டி தவம் செய்தனர். சிவபெருமான் அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்து மதுரையில் சிறப்பு தாண்டவம் ஆடினார். இந்த புண்ணிய பூமியில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவன் சிறு வயதிலிருந்தே கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவன். குறிப்பாக பரதநாட்டியம் அவனது இதயத்தை கொள்ளை கொண்டது. சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்த பின்னர் அவனது ஆசை மேலும் வலுப்பெற்றது. தினமும் மணிக்கணக்கில் ஆடி பழகுவான். நடராஜரின் அழகிய நடனத்தை தியானித்து அதை தனது நடனத்தில் பிரதிபலிக்க விரும்பினான். ஆனால் தனது உடல் திறமையின் வரம்புகளை உணர்ந்தான். குறிப்பாக கால்களில் ஏற்படும் வலி அவனது முயற்சிகளுக்கு தடையாக இருந்தது. நடராஜரும் இதே போன்ற வலியை அனுபவிக்கிறாரோ என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. கண் கலங்கி நடராஜரை நோக்கி நடராஜரை காலை மாற்றி ஆட வேண்டினார். சிவபெருமான் மன்னனின் பக்தியை கண்டு மனமிழிந்து காலை மாற்றி ஆடினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள நடராஜர் சிலை மற்ற கோயில்களில் இருந்து வித்தியாசமாக வலது காலை தூக்கி ஆடுகிறது.